ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை ஆராதனையில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். விசேஷமாக நம்முடைய காலை தியானத்திற்காக நாம் வசனத்தை தியானிப்பதற்கு முன்பு தமிழ்நாட்டு கடலோர மாவட்டங்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவர் இந்த நாட்களில் தேவனுடைய பாதுகாப்பை ஜனங்களுக்கு தரணும். ஸ்ரீலங்காவில் ஏற்கனவே வெள்ள பாதிப்புகள், ஸ்ரீலங்காவுடைய மக்கள் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். உங்களுடைய ஜெபங்கள் அவர்களுக்கு தேவை. ஆண்டவர் ஸ்ரீலங்காவுக்கு இறங்கி பாதுகாக்கும்படி, கர்த்தர் தம்முடைய கிருபையை விளங்க பண்ணும்படி நாம் ஜெபிக்க வேண்டும். தொடர்ந்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். அதே போல இந்தியாவினுடைய கடலோர மாவட்டங்கள் ராமநாதபுரம் துவங்கி திருவள்ளூர் மாவட்டம் வரை, அதற்கு மேலேயும் சில மாவட்டங்கள் பாதிக்கப்படலாம். அதனால் இந்த கடற்கரை ஓர் மாவட்டங்களில் தேவனுடைய பாதுகாப்பு கடந்து வரும்படி ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவர் பெரிய நன்மைகளை அந்த ஜனங்களை பாதுகாத்து காத்து கொண்டு ஜீவன் கட்டளையிடப்பட நாம் ஜெபிப்போம். ஆண்டவர் பெரியவர். இந்த காலை தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்ளுகிற வேத வசனம் 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 4ஆம் திருவசனம். பிள்ளைகளே, நீங்கள் தேவனாய் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள், ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள், ஏனெனில் உலகத்தில் இருப்பவனிலும் உங்களில் இருப்பவர் பெரியவர். தேவனால் உண்டாயிருந்து பிசாசுடைய கிரியைகளை ஜெயித்தீர்கள். உலகத்தில் இருக்கிற அவனிலும் உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கிற இயேசு கிறிஸ்து பெரியவர். அவர் பெரியவராய் இருக்கிறார் என்பதை மறந்து விடாதிருங்கள். உங்களுக்குள்ள இருக்கிற இயேசு கிறிஸ்துவினாலே சத்துருடைய சகல தந்திரங்களையும் தாம் ஜெயிக்க முடியும் என்பதை மறந்து விடாதிருங்கள். கர்த்தர் இந்த நாட்களில் ஜெயிப்பதற்காக நம்மை அழைத்திருக்கிறார். He called us to take victory against the devil or evil spirit. இந்த பொல்லாத ஆவி, இதற்கு விரோதமாய் நாம் ஜெயிப்பதற்குத்தான் இயேசு தம்மை சிலுவையில் அர்ப்பணித்தார். அதனால் அவர் நமக்குள்ளே இருக்கிறவர், ஜெயத்தை கட்டளையிடுகிறவர் என்பதை மறந்துவிடக்கூடாது. இந்த காலை வேளையில் அவர் நம்மை எப்படியெல்லாம் ஜெயிக்க பண்ணுவார், எப்படியெல்லாம் ஜெயிப்பதற்காக நம்மை தேர்ந்தெடுத்தார், எப்படியெல்லாம் நம்மை வெற்றி சிறப்பதற்கு கர்த்தர் முன் அறிவித்தார், முன் தெரிந்து கொண்டார் என்று நாம் வேதத்தில் கவனமாய் வாசித்தால், மார்க் எழுதின சுவிசேஷத்தில் 16ஆம் அதிகாரத்தில் 15 முதல் நாம் வாசிக்கும் பொழுது, விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன, இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசத்தினால் பிசாசுகளை துரத்தவும், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை புசித்தாலும் அது உங்களை சேதப்படுத்தாது. அப்ப தேவனுடைய அனுக்கிரக கிருபை நம்மேல இருக்கும் பொழுது பிசாசுடைய கிரியைகளை ஜெயிக்க பண்ணுகிறவர் நம்மோடு கூட இருக்கிறார். இப்ப நாம என்ன நினைக்கிறோம், பிசாசு எங்கேயாவது ஒன்று ஆடிச்சு அப்படின்னா பயந்து போய் நடுங்கி விடுகிறோம். ஒரு சமயம் அப்படிதான், ஒரு பியூட்டி பார்லர், அந்த பியூட்டி பார்லர் ஒரு விசுவாசி அந்த மகள் வைத்திருக்கிறார். அந்த மகளுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, வருகிறவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிப்பது, அதான் அவளுடைய நோக்கம். அப்போ அவள் என்ன பண்ணுவான்னா, மதியத்தில், அதாவது இந்த டைமிங் இருக்குது, இந்த டைமிங்கில் பெண்கள் யாரும் வரமாட்டாங்க, அந்த நேரத்தில்
அவள் அங்கே ஒரு ஜெபம் வைப்பாள். அது பெண்களுக்கான பியூட்டி பார்லர்ன்றதுனால ஆட்கள் யாரும் இல்லாத போதுதான் அங்கே ஜெபம் நடத்த முடியும். அப்ப ரகசியமாய் சில பெண்கள் ஜெபத்திற்கு வருவார்கள். பியூட்டி பார்லர் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெபிப்பதற்காக வருகிற ஒரு கூட்டம் அந்த காலகட்டத்தில் இருந்தது. அந்த காலகட்டத்தில் இருந்த அந்த கூட்டத்திற்கு ஜெபத்தை நடத்துவதற்கு என்னை அழைத்திருந்தார்கள். நானும் அந்த ஜெபத்திற்கு ஆயத்தப்பட்டு போயிருந்தேன். அங்கே பல தரப்பட்ட மக்கள் ஒரு 10 to 15 பேருக்குள்ளாக அவர்கள் இருப்பார்கள். அவர்களுக்கு இயேசுவின் அன்பை சொல்லணும். 2வது அவருடைய பிரச்சனைக்காக ஜெபிக்கணும். இவர்களெல்லாம் ரகசிய கிறிஸ்தவர்கள், வெளியே தெரியாதவர்கள், வெளியே மற்றவர்களுக்கு அறிமுகமாகாதவர்கள். அவருடைய ரகசியங்கள் காக்கப்படணும். அதனால அப்படி ஒரு காரியம் ஒழுங்கு செய்யப்பட்டது. அப்போ நான் போயிருந்த பொழுது எல்லாரும் அந்த ப்ரேயர்லாம் முடிந்து எல்லாரும் முடிஞ்சோடனே அவங்களுக்கு ஜெபம் பண்ணி அனுப்பியாச்சு. கடைசியாக ஒரு வாலிப பிள்ளைக்காக ஜெபிக்கணும். அவன் முழங்கால் படிட்டு இருக்கான். கையை தலையில வச்சு அப்படி ஜெபிக்க ஆரம்பித்தது தான் அவளுக்குள்ளது ஒரு பொல்லாத ஆவி எழும்பி நிற்கிறது. அதை பார்த்த உடனே கூட இருந்ததான அந்த பார்லர் நடத்துகிற அந்த சகோதரியும் சரி, இன்னொரு சகோதரியும் சரி, ஓடி போய் எங்கே பதுங்கலான்னு பார்க்குறாங்க. அங்கே பதுங்க இடமெல்லாம் இல்லை. போய் டேபிள் கட்டில் உட்காரலாமா, இங்கே உட்காரலாமா, எங்கே உட்காந்தாலும் பிசாசு பிடிக்கிறது தான். பயம், ஐயோ பிசாசு அப்படின்னோடனே அது சொன்ன, பயப்படாதீங்க, நீங்கள் விசுவாசமாக இருந்தால் ஜெயிக்கலாம். ஆண்டவருடைய விசுவாசம் உங்களுக்கு வேண்டும். இயேசு கிறிஸ்து அவனை ஜெயித்தார், உங்களையும் ஜெயிக்க பண்ணுவார். இவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணீங்கல்ல, அப்போ உங்களுக்குள்ள இயேசு இருக்கிறார்ல, அந்த இயேசு அதை ஜெயிக்க பண்ணுவார். அதை நம்புங்க, விசுவாசிங்க. ஏன் பயப்படுறீங்க? அப்போ சிலருக்கு எங்கேயாவது சபைக்குள்ள ஒரு ஆட்டம், ஒரு பொல்லாத ஆவி எங்கேயாவது சபைக்குள்ள ஆடிடுச்சுன்னா அந்த விசுவாசியை பார்க்கணும். அங்கே நின்னவங்க அப்படியே ஒதுங்கி வேற எங்கேயாவது போய் ஒரு மூலையாக நின்றுவாங்க. அது நம்மளை ஒட்டிக்கும், நம்மளை பிடிச்சிக்கும். நீ எங்கே நின்னாலும் அதை பிடிக்கும். அப்போ பிடிக்கக்கூடாது அப்படின்னா நீ அவனை எதிர்த்து நிற்கணும். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அவனை எதிர்க்கணும். ரெசிஸ்ட் த டெவில். அவனை எதிர்த்து நிற்கணும். அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். then he will flee from you. ஓடுவதற்கு நீங்கள் எதிர்க்கணும், பயப்படக்கூடாது. சிலருக்கு பாவம் இருக்கும். ஒரு சமயம் அப்படிதான் சபையில் ஒரு ஜெபம், அந்த ஜெபத்திற்கு எங்களுடைய தலைமை போதகர் அவர்கள் எங்களை அந்த ஜெபத்தை நடத்த சொல்லிட்டு அவங்க வேறு வேலைக்கு இன்னொரு ஜெபத்திற்கு போகணும்னு அவர்கள் அந்த கடைசி நேரத்தில் அவங்க இன்னொரு இடத்துக்கு பிரசங்கிக்க ஜெபிக்க போய்விட்டார்கள். அப்போ அங்கிருந்த ஒருவர், அவர் தனக்கு பிசாசு ஓட்ட தெரியும் அப்படின்னு ரொம்ப சம்பமாக சொல்லிட்டு இருந்தவர், அவர் வந்தார். அப்படி தலையில் கை வச்சு, ஏசு நாமத்தில் போ, அப்படி போ, இப்படி போ அப்படின்னு சொல்லி சும்மா கதை விட்டுட்டே இருந்தார். ஒரு அம்மா முட்டி போட்டு அப்படி இவர் தள்ள வச்சு செபிக்கிறார். அந்த அம்மா கிட்ட சொல்ற, இயேசுவின் நாமத்தில் வெளியேறு போ அப்படின்னோடனே அது எப்படி பார்த்து சிரிக்குது. டேய் வேணாண்டா, என்னை போ சொல்லாத, என்ன உன்னால ஓட்ட முடியாது. அவர் சொன்னார். உடனே கோவம் வந்துருச்சு. யாரை பார்த்து என்ன சொல்றேன் பார், இயேசுவின் நாமத்தில் அக்கினி அப்படி இப்படின்னு அவருக்கு தெரிஞ்ச நிறைய வசனங்கள்லாம் சொல்கிறார். அது சொல்லுது, ஏய் நிறுத்துறா, முதல்ல பாக்கெட்டில் இருக்கிற துண்டு பிடி எடுத்து வெளில போடுறான், பீடி குடிச்சு என்ன ஓட்டுறானா அப்படின்னு சொன்னது தான் வேர்த்து வெளுத்து போச்சு அவருக்கு. பார்த்தா பாக்கெட்டில் பீடி வச்சிருக்காரு. பீடி புது பீடியும் இல்லை,
புது பீடி 2 பீடி வச்சிருக்காரு. பழைய பீடி பிடிச்சிட்டு அணைச்சி அதையும் பத்திரமா வச்சிருக்கான். மனுஷன் மறுபடியும் போகும்போது பிடிக்க. அது பிசாசுக்கு தெரியாதா? தெரிஞ்சிச்சு. சொன்னதுதான். அங்க நிப்பார் அவரு. தலை தெறிக்க ஓடுறாரு. பிசாசு ஓடல, இவரு ஓடிட்டார். அப்புறம் தலைமை போதகிட்ட பாஸ்டர் இப்படி நடந்தது அப்படின்னு சொன்னோடனே அவன் விழுந்து செலுத்திட்டு, ஒரு திருடன் 14 திருடன் ஒரு நாள் அகப்படுவான்பா. இவன் என்னெல்லாம் வித்தா காமிச்சான்றது பிசாசு பாரு. அவன் பாவம் செஞ்சுட்டு வந்து அதை ஓட்ட முடியாது. பரிசுத்தம் வேணும். அந்த பரிசுத்தம் தான் அவன்கிட்ட இல்லை. அந்த பரிசுத்தம் இருந்திருந்தா அந்த பிசாசு அவனை வெட்கப்படுத்திருக்குமா? அப்படின்னு எங்களுக்கு சில விஷயங்களை கற்றுக் கொடுத்தான், ஜெபிக்க சொல்லி கொடுத்தான். அப்ப இந்த காலை வேளையில நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாய், தூய்மை உள்ளவர்களாய், பாவம் செய்யாத, ஒரு பக்கம் பாவம் செஞ்சுக்கிட்டு அந்த பாவத்துக்கு அப்புறம் நம்ம வெளில வந்து ஆண்டவர் எனக்கு கிருபை தந்திருக்காரு. என்ன கிருபை தந்திருக்காரு? போய் பிசாசு ஓட்டு அது சொல்லும், உன்னையும் தெரியும் உங்க ஒப்பனையும் தெரியும்னு சொல்லும். கிருபை தந்திருக்காரா? பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. அங்க ஆவியானவர் கிரியை செய்ய முடியாது. இப்ப சில நேரத்துல பிசாசுகள் ஆடும், போவாது, முரண் பிடித்துட்டே அப்படியே நிற்கும். நான் அங்கிருந்து எட்ட வந்துடுவேன். வந்து ஆண்டவர்கிட்ட தனியா போய் நின்று தேவன்கிட்ட விசாரிப்பேன். ஆவியானவரே, இது என்னப்பா, எங்க இதனுடைய கட்டுகள் என்ன, ஏன் இதை முரண் பிடிச்சிட்டு நிற்குது? அப்ப ஆண்டவர் சொல்ல, இந்த இடத்துல இந்த கட்டுகள் இருக்கு, நீ உடச்சி சோமனை ஓடிடும் வெளியே. சிம்பிள், வெரி சிம்பிள். வருவேன், ஒரு 2 நிமிஷம் போய் தனியாக ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டு நேராக வந்து தலையில கையை வச்சு, இல்லை கையை நேராக நீட்டி, அந்த கட்டுகள் இருக்கிற எந்த இடத்துல இருக்குனாரோ அந்த கட்டுகளை உடைச்சு அக்கினினால் சுட்டரிச்சு வெளியேறுன்னு சொன்னா போதும். அவ்வளோதான். அது வெளில போயிடும், டெலிவரன்ஸ் ஆயிரும். ஆச்சரியமா பார்ப்பாங்க, என்ன இவரு இப்போ ஜோமனாரு போல, அப்படி கொஞ்ச தூரம் போயிட்டு வந்து என்ன பண்ணாரு? நான் அப்பதான் சொன்னேன், ஆவியானவர் நமக்கு துணை செய்கிறவர். இந்த விஷயத்துல பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஒத்தாசை தருகிறவர். அப்ப நாம் அதை கடிந்து கொள்ளும் பொழுது ஆண்டவர் நமக்கு ஒத்தாசை பண்ணுவார். இதை இப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி கொடுப்போம். பரிசுத்த ஆவியானவர் நம்ம ரொம்ப அழகா நடத்துவாருங்க. நான் நிறைய அனுபவத்துல பார்த்துருக்கேன். பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிற கிரியைகள் அப்படி இருக்கும். சில நேரத்தில் ஆண்டவர் சொல்லுவார், நீ யார் தலையிலையும் கை வைக்கக்கூடாது, ஆனா இந்த விடுதலைக்காக வருகிறவர்களுக்காக உபவாசம் பண்ணி நீ ஜெபம் பண்ணணும், எல்லாரையும் வர சொல்லிடு. அப்ப அந்த மாதிரி வர்றவங்களை எட்ட உட்கார வச்சு யார் தலையிலும் கை வைக்க மாட்டேன். நல்ல ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ணி அவங்கள கடந்து தான் போவேன். பிசாசுகளே அல்லறி அடிச்சுட்டு வெளியேறி ஓடிடும். அதுவே கத்திக்கிட்டு ஓடும், விடுதலை உண்டாகும். இதை ஏன் கற்றுக் கொடுத்தார் அப்படின்னா, பல நேரங்களில் நாம பொறியா வெளியே போ அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கோம். இப்போ அப்படி இல்லை. நல்லா செவித்து நல்ல ஆவியில் நிரம்பி கொஞ்ச நேரம் அந்நிய பாஷையிலே நல்லா பாட்டு பாடி திருச்சி ஜோமனி பின்பு அவர்களுக்கு நடுவில் அப்படி கடந்து போனா போதும், அந்த ஆவியில் அலறி அடிச்சு வெளியேறணும். அவங்க விடுதலை ஆயிடுவாங்க. விடுதலை ஆனோடனே அப்படியே விட்டுறக்கூடாது. அவங்கள மறுபடியும் நம்ம அவங்க தலையில கை வச்சு ஜோமன்னா தெரிஞ்சிடும் அது மறைஞ்சிருக்கா இல்லையா. பரிபூர்ண விடுதலை கிடைச்ச உடனே அபிஷேகத்துக்காக ஜெபிக்கணும். அப்ப ஆவியானவருடைய அபிஷேகம் அவர்களுக்குள்ள இறங்கி அந்நிய பாஷை அடையாளத்தோடு அவங்க அபிஷேகம் பெறுவார்கள். வெறுமையை அனுப்பிடக்கூடாது. அப்ப அபிஷேகம் பெற்றதுக்கு அப்புறம்தான் அவங்கள இரத்தத்துக்குள்ள ஒப்பு கொடுத்து அவங்கள அனுப்பும்போது தான் வாழ்க்கையில ஆண்டவருக்காக நிலை நிற்க முடியும், ஷைன் பண்ண முடியும், கர்த்தர் கிரியை செய்ய முடியும். ஆவியானவர் பலத்த கிரியில நடப்பிக்க முடியும். சில நேரங்களில் அவங்களுக்குள்ள பிசாசு இருக்கிறது தெரியாது.
நம்ம என்ன ஸ்கேனர் வச்சுட்டு இருக்கோம்? தெரியாது. ஆனால் தேவன் சொல்லுவார், இந்த மனிதரை கூப்பிட்டு ஜெபம் பண்ணுன்னு. நம்ம கூப்பிட்டு ஜெபித்தோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஆவி வெளியேறும். அப்போ அந்த ஆவி வெளியேறின உடனே நீங்கள் அபிஷேகத்துக்காக ஜெபம் பண்ணி அனுப்பிடுங்க அந்த மனுஷனை. அதுக்கப்புறம் நீங்கள் பாருங்கள், அந்த குடும்பம் ஊழியத்தில் நிலை நிற்கும், ஜெபத்தில் நிலை நிற்கும், வேத வசனத்தில் நிலை நிற்கும், துருபதேசத்தில் போகாதபடி கர்த்தர் அவர்களை காத்து கொள்வார். ஏன்னா ஆவியானவர் அவர்களை நடத்துகிறவர். அதனால் இந்த காலை வேளையில் பிசாசுடைய தந்திரங்கள் அவனை ஜெயிக்க, உலகத்தில் இருப்பவனிலும் உங்களுக்குள் இருக்கிற இயேசு பெரியவர். நீங்க வாயை திறந்து இப்போ சொல்லுங்க, உலகத்தில் இருக்கிறவனிலும் எனக்குள் இருக்கிற இயேசு பெரியவன். எனக்கு விரோதமாக எழும்பி நிற்கிற சாத்தானுடைய வல்லமையிலும் எனக்குள் வாசம் பண்ணுகிற இயேசு பெரியவர். சொல்லி பாருங்களேன், அந்த இயேசுவின் வல்லமை வெளிப்படும். நீங்க யாரோ பிசாசு ஓட்டுவாங்க, யாரோ ஜெபம் பண்ணுவாங்க, அவங்களுக்கு தான் வல்லமை, நமக்கெல்லாம் இல்லைங்க. ஆண்டவருடைய பிள்ளைங்க ஒவ்வொருத்தருக்கும் அந்த கிருபை இருந்திருக்க. அதனால தான் வசனம் சொல்லுது, அப்போஸ்தலரால் நடக்கும் அடையாளங்களாவன, மிஷனரிகளால் நடக்கும் அடையாளங்களாவன, சுவிசேஷகரால் நடக்கும் அடையாளங்களாவன, போதகர்களால் நடக்கும் அடையாளங்களாவன, தீர்க்கதரிசிகளால் நடக்கும் அடையாளங்களாவன. 5-fold மினிஸ்ட்ரிஸ் இருக்குது. இந்த மினிஸ்ட்ரியில் உள்ளவங்க மட்டும்தான் அடையாளங்கள். அதுக்கப்புறம் மூப்பர்கள் இருக்கிறாங்க, அதுக்கப்புறம் சூப்பர்டென்டென்ட் இருக்கிறாங்க, கண்காணியாளர்கள் இருக்கிறாங்க. இவங்களால தான் அடையாளம் நடக்கும், மற்ற யாராலும் அடையாளம் நடக்காதுன்னு அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்தை எடுத்து காமிச்சு இதில் என்ன சொல்லியிருக்குன்னு வாசிங்க. அதில் அப்போஸ்தலர்களால் அப்படின்னா இருக்கு, விசுவாசிக்கிறவர்களால். One who have a faith in God, one who have a faith in God, he will have the power of the Holy Spirit. தேவன் மேல ஒரு மனிதனுக்கு விசுவாசம் இருந்தா, இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்து 3ஆம் நாள் உயிரோடு கூட எழும்பினார், அவருடைய இரத்தத்தினால் என் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, அவருடைய கிருபை எனக்கு உண்டுன்னு ஒரு மனுஷன் விசுவாச்சா, அந்த மனுஷனுக்குள்ள பரிசுத்த ஆவியாரோட வல்லமை நிலை நிற்கும். அந்த மனுஷன் ஜெபித்தா பிசாசு ஓடும். அதுக்காக நான் பிசாசு ஓட்டுகிற வரம் பெற்றவர் அப்படின்னு போர்டடிச்சு ஓட்டுறதுக்கு சொல்லலை. அந்த கிருபை உங்களுக்குள்ள இருந்தா, நீங்க நல்லா ஜெபம் பண்ணினா, நீங்க பரிசுத்தமாக இருந்தா, ஆண்டவர் உங்களை கொண்டு கிரியை செய்வார், பலத்த கிரிகளை நடப்பிப்பார். நீ உள்ளுக்குள்ள நிறைய பாவம் பண்ணிட்டு அங்க போய் நான் பரிசுத்தவான் மாதிரி நடிச்சுன்னா, பிசாசு அப்படி உன்னை பார்த்து ஒரு லுக் விடுவான். உன்னை தெரியும்டா, நீ எல்லாம் வந்துட்ட அப்படின்னு சொல்லுவான். அப்ப நாம எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களா இருக்கணும். திராணி இல்லாம போச்சுன்னு வச்சுக்கோங்க, உள்ள எல்லாம் நல்ல பாவம் செஞ்சுட்டு பிசாசிட்ட போய் பரிசுத்தவான் மாதிரி நடிச்சோன்னா அது சொல்லிடும், ஓடா அடிச்சு தோச்சிட போறேன். சில நேரத்தில் பிசாசு அடிக்கும் தெரியுமா? ஒரு சமயம் அப்படிதான் 3 நாள் உபவாசம் பண்ணி நாங்கள் ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம். என் கூட ஒரு போதகர், நான் அவரும் தான் சர்ச்சில் உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ ஒரு ஆள் பிசாசு பிடிச்ச ஆளை அலைக்கா ஒரு 4-5 பேர் தூக்கிட்டு வந்து சபைக்குள்ளே போடுறாங்க, கயிறை கட்டி கொண்டு வந்து போடுறாங்க. அவ்வளோ அட்டகாசம் அந்த ஆள் வீட்டில் கொண்டு வந்து போட்டாங்க. நாங்கள் செபிக்கிறோம். நாங்கள் உடனே கயிறெல்லாம் கட்டி விட்டு ஓட மாட்டான் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் வந்த ஆட்கள் நிற்கிறாங்க. நான் சொன்னேன், நீங்கள்லாம் உட்காருனா உட்காருங்க, இல்லைன்னா கிளம்புறனா கிளம்புங்க, அவர் எங்கேயும் ஓட மாட்டார், இங்கே தான் இருப்பார் அப்படின்னு சொல்லியாச்சு. நாங்கள் முழங்காலில் நின்று ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கோம். ஏன்னா உபவாச ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கோம். இவங்க நடுவில் கொண்டு வந்துட்டாங்க, இன்னும் நாங்கள் உபவாசம் முடியல. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த ஜெபத்தை முடிச்சுட்டு இவனுக்கு ஜெபம் பண்ணலாம், இந்த நபருக்கு ஜெபம் பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த ஜெபத்தை முடிக்கிறதுக்காக நல்லா ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கோம். ஆவியானவர் சொன்னார்,
கண்ணை திறந்து ஜெபம் பண்ணு. ஏன்னா முன்னாடி பிசாசை உட்கார வச்சுட்டு நீ கண்ணை மூடி ஜெபம் பண்ணாத அப்படின்னு. அப்போ பார்த்தீங்கன்னா நான் கண்ணை திறந்து தான் ஜெபம் பண்ணுறேன், ஜெபம் பண்ணிட்டே இருக்கேன். அந்த பிசாசு பிடிச்ச மனுஷன் நேர் முழங்காலில் நின்று, அவன் கை அந்த மேசன் வேலை செய்கிற ஆள், வீடெல்லாம் கட்டுற அந்த வேலை செய்கிற ஆள், கை எப்படி உரம் ஏறி இருக்கும் பார்த்துக்கோங்க. அப்படி ஒரு அறை விட்டான் என் பக்கத்தில் அந்த பாஸ்டர். நான் பார்த்துட்டே இருந்தவன் அப்படியே என் கையால் அவரை பின்னாடி தள்ளி அந்த கை அப்படி போதும் முன்னாடி. அவர் மிரண்டாரு. நான் சொன்ன பயப்படாதீங்க, அது அப்படிதான். நாம நம்முடைய ஜெபத்தை முடிக்க விடாதபடிதான் இது எதிர்க்குது. இந்த ஆவியை கட்டிந்து கொண்டு அதுக்கப்புறம் அதை கட்டிந்து கொண்டதுக்கு அப்புறம் அந்த ஆவி நிறைய விஷயங்களை அவனை பத்தி போமாட்டேன்னு போராடுது. அப்புறம் அந்த ஆவியை கட்டிந்து கொண்டு அதை வெளியேறி சொன்ன போது அலறி அடிச்சுட்டு அப்புறம் வெளியேறி போச்சு. அப்புறம் இந்த மனிதனை ஜெபம் பண்ணி ஆண்டவர் ரத்தத்துக்குள்ள உப்பு கொடுத்து அப்புறம் இந்த மனிதனை வீட்டுக்கு அனுப்பணும். பார்த்தீங்கன்னா அவன் ஒரு பாவம் செய்ததுனால வந்த விளைவு அந்த பிடிச்ச ஆவிகளுக்கு. இப்போ நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்தம் வேணும். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. நாம ஏதாவது ஒன்று பண்ணிட்டு ஜெபத்தில் இருந்தால் கூட அதோடைய தாக்கம் நம்ம மேலே வரும். நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆண்டவர் அந்த மாதிரி தாக்கத்துக்கெல்லாம் நமக்கு இடம் கொடுக்க மாட்டார். நம்மளை கர்த்தர் ரொம்ப பக்குவமாக பாதுகாப்பார். அதுக்கப்புறம் ஆண்டவர் அதை என்ன செய்யணுமோ அதை செய்வார். சொல்கிறேன், அவனை எதிர்த்து நிற்கணும். இப்போ அது அப்படி ஓங்கி அப்படி அடிக்க வந்த உடனே அது பெரிய ஆவி அப்படின்னு நம்ம நினைப்போம்ல, இல்லை, அதை எதிர்த்து நிற்கணும். நீ இவ்வளோ வல்லமை இருக்குன்னா எனக்குள்ள இருக்கிற இயேசு சர்வ வல்லவர், உனக்கு இவ்வளோதான் பவர், ஆனால் எங்க ஆண்டவருடைய பவரை பாரு அப்படின்னு இயேசுவின் நாமத்தில் சொன்ன உடனே அலறி துடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதான் கர்த்தர். அப்போ உங்களை கொண்டு இந்த நாட்களில் ஒரு பெரிய வெற்றியை உங்கள் குடும்பத்திற்கு, உங்கள் ஊழியத்தில், திருச்சபைக்கு, உங்கள் அக்கம் பக்கத்தில் உள்ள ஜனங்களுக்கு உங்களை ஆசீர்வாதமாக மாற்ற விரும்புகிறார். மறந்துடாதீங்க. அதனால நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் பரிசுத்தம். அப்போ இந்த உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிற இயேசு பெரியவர் அப்படின்றத மட்டும் மறந்து இருந்துடாதீங்க. இயேசு உங்களுக்குள்ள பெரியவரும் பலத்த கிரியைகளை செய்கிறவருமாய் இருக்கிறார். நீங்க அவரை விசுவாசிக்கும் பொழுது பிசாசு ஓடும், செல்வங்களை மிதிப்பீங்க, பெரிய பெரிய காரியங்களை செய்வீங்க, வியாதிகளை சுகமடைய பண்ணுவீங்க, நீங்க ஜெபித்த அற்புதங்கள் நடக்கும். அந்த கிருபை உங்க மேல வச்சிருக்காரு. சோர்ந்து போகாதுங்க. அது யாரோ ஒருவர் கொடுக்கப்பட்டதில்லை. நீ விசுவாசித்தா உங்களுக்கும் அது உண்டு. ஜெபிப்போமா? நீங்கள் சர்வ வல்லமுள்ள தேவனே, எங்கள் நித்திய பிதாவே, இந்த மனமகிழ்ச்சியான இந்த காலை வேளையிலையும் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிற இயேசு பெரியவர் என்று சொல்லப்பட்டபடி இந்த இயேசு பெரியவர் என்பதை நாங்கள் அறிந்து எங்களுக்கு விரோதமாக எதிர்த்து நிற்கிற வல்லமைகளை பார்த்து நாங்கள் அஞ்சாதபடி இயேசுவின் நாமத்தில் அதை மேற்கொள்ளத்தக்கதான பரிசுத்தமும் கிருபையும் தயமும் பெற்றவர்களாய் காணப்பட ஆவியானவர் அனுக்கிரகம் பண்ணும். இந்த காலை வேளையில் என்னோடு கூட இந்த ஜெபத்தில் பங்கு பெறுகிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதியும், அனுக்கிரகம் பண்ணும், கிருபையினால் நிரப்பும், இரக்கம் பாராட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமே, ஆமே.